எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து தவிர்க்க அவருக்கு இன்ஜுரியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு பதிலாக வந்து சுமன் கில் ரீப்ளேஸ்மெண்ட் போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் இறங்குறது இந்திய டீமுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பிளேயர் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்ப்போம். விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே ஒரு பொசிஷனில் வந்து பேட்டிங் பொசிஷன் வச்சிருந்தாலுமே ஓப்பனிங்கில் அவர் இறங்கி ஆடிட்டா வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டா வந்து இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பிச்சஸ் நியூயார்க் மாதிரி பிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி நம்பர் 3ல் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி மட்டும் ஏங்க ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி அவர் ஓப்பனிங் இறங்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஆர்டரில் இறங்கினா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக தான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு வர முடியும் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து ஓப்பனிங் தரங்க போவார். அப்படி இல்லைன்னா வந்து சூரியகுமார் ஓப்பனிங் இறங்கிட்டு விராட் கோலி வந்து 1 டவுன் இறங்கிட்டு அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பண்ணிட்டு போனால் வந்து டாப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்துக்கோங்க. அது குறிப்பாக சொல்ல போனால் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அகில் ஹசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ரொம்பவே சூப்பராக போகிறாங்காட்டி அவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய பேட்டிங் கட்டுப்படுத்த முடியும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வ் பண்ண நம்பர் 3ல் இறங்குறது தான் சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா டீம் வச்சு விராட் கோலி தொடர்ந்து ஓப்பனிங்கில் புஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஒரு நிற்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இறங்க முடியறதில்ல. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இறங்காமல் சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பனராக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த இதனால் வந்து என்னென்னா வந்து ரிவர்ஸில் இருக்கிற வந்து ரிசர்வில் இருக்கிற கில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே வந்து இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. அப்படி கில்லு வந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கில்லுக்கு ஸ்டார்டிங்லேயே பிளேயிங் லோனில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விராட் கோலி தான் தொடர்ந்து ஓப்பனிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விராட்டோட கடைசி அசைன்மெண்ட்டுங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் பெஸ்ட்டு ஒர்க் கொடுத்து ஒரு இந்தியா டீமுக்கு வந்து கப்பை வாங்கி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர் ஆகும். அவரும் கோச் பதவியிலேருந்து வந்து விலக பார்ப்பார். அதே மாதிரி டாப் ஸ்டார் பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கப் ரிட்டையர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு.